கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பேச கர்த்தர் கிருபை செய்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போமாக. இல்லை, விசேஷமாக என்ன சொன்னாக்கா, நீதிமொழிகளில் ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னை எப்பவுமே ஊர்த்திக்கினே இருக்கும். அதை பேச ரொம்ப நாளாக நான் தியானம் பண்ணேன், ஜெபம் பண்ணேன். இன்றைக்கி அது கர்த்தர் பேசுறதுக்கு ஒரு கிருபை செய்திருக்காரு. கர்த்தருடைய ஆவியானவரே உங்களோட பேசுவாராக. வசனத்துக்கு கடந்து போகமாக. ஹல்லேலூயா. சங்கீதம் 27வது சங்கீதத்தை 13வது வார்த்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 27 13வது வார்த்தை. ஹல்லேலூயா. நானும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஹல்லேலூயா. நானும் ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நன்மையை காண்பேன்னு சொல்லிட்டு விசுவாசினால் கெட்டு போகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை சொல்கிறது. அப்போது கர்த்தரை நம்புகிற ஒருவரும் கெட்டு போவதில்லை. ஆனால் சில காரியம் கெட்டு போகுது. அது எப்படி சொல்லிட்டு வேதத்தில் அநேக ரகசியங்கள் இருக்குது. கர்த்தருக்கு விரோதமாக இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் நடக்காது, அது கெட்டு போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சங்கீதம் 27:13 நானும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்போ விசுவாசம் இல்லை சொன்னால் கெட்டு போயிடும். அப்போ விசுவாசினு கர்த்தருடைய வார்த்தை நம்ம விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் பிரசங்கி சொல்கிறாரு, கெட்டு போயிருப்பேன்னு சொல்கிறாரு. அப்போது தேவனை நான் விசுவாசம் இருந்தால் நம்ம கெட்டு போவோம். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாக்கா கர்த்தர் என்னை ரட்சித்தார், கெட்டு போனோன்னே ரட்சித்தார். இப்போ நான் நல்லா இருக்கேன். இல்லை, நான் கெட்டு போயிட்டுருப்பேன். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் இருக்குது. நான் வசனத்தை கடந்து போகிறேன். நீங்கள் வசனத்தை தியானிங்க. கர்த்தர் வாசிப்பாராக. பிரசங்கி 7வது அதிகாரம் வாசிக்கிறேன். பிரசங்கி 7வது அதிகாரம் 15வது வார்த்தை வாசிக்கிறேன். இவைகள் எல்லாவற்றிலும் என் மாயின் நாட்களை கண்டேன். தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு. நீதிமான்களும் சில பேர் நீதிமான் போல இருப்பாங்க, அவங்க கூட கெட்டுடுவாங்க. உலகத்தில் எத்தனையோ நீதிமான் இருக்காங்க, கெட்டுடுறாங்க. ஆனால் தேவனுடைய நீதிமான்கள் ஒரு நாள் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்லுவேன், இவை எல்லாவற்றிலும் என் மாயின் நாட்களை கண்டேன். தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானம் உண்டு, தன் பாவத்தை நீடித்திருக்க பாவியும் உண்டு. கெட்டு போகிற நீதிமானம் இருக்காங்க, பாவத்திலே நீடிச்சிருக்கிறவங்க இருக்காங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார் சொல்லிட்டு பவுல் சொல்கிறார், நான் பிரதான பாவி சொன்னார். அந்த பாவத்தில் நீடித்திருக்காதபடி அடியனை விட தடுத்து என்னை ரட்சித்தார் கர்த்தர். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை பார்ப்போம். பிரசங்கி 10 1வது செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனம் அப்படியே செய்யும். சொற்ப மதீனம் சில பேருக்கு கேடு உண்டாக்கும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஹல்லேலூயா.
ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவன். சொற்ப மதியனமும் அப்படியே செய்யும். கெட்டுப்படாது. சொற்ப மதியம்னாக்கா எப்படி சொல்றது, தேவையில்லாத காரியங்களை தலையிடுறது சொற்ப மதியனம். சங்கீதம் 35:8 சொல்றது, என் மதி கட்டினா என் புண்கள் அழுகி நாட்டம் எடுத்தது சொல்லிட்டு தாவீது சொல்றார். சங்கீதம் 38:5 என் மதி கட்டினால் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது சொல்றார். மதிக்கேடு, சொற்ப மதியினம், மதிக்கேடு. கர்த்தர் நல்லவர். ஜீசஸ். ஏசாயா 29 ஏசாயா 29 14வது வார்த்தை வாசிக்கிறேன். அதனால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களை ஒரு அதிசயத்தை செய்வேன். அவருடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவருடைய விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளிந்து தங்கள் கிரிகளை அந்தகாரத்திலே நடப்பித்து தம்மை காண்கிறோம் என்று நம்மை அறிகிறோம் யாருன்றவங்களுக்கு ஐயோ. சில பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம கர்த்தரை பார்க்கறது யாரும் பார்க்கறது அந்த கெட்ட காரியத்தை ஈடுபட்டுனே இருப்பாங்க. தேவன் பார்க்கல, எந்த மனுஷனும் பார்க்கல. தேவன் பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்குது. நல்ல மீது தீவிர மீது கண்கள் நோக்கமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறாரு, மறைவானது கர்த்தருக்குரியது. என்னக்கா கர்த்தர் நல்லவர். நான் இதை ஏன் முக்கியப்பற்றி பேசுனாக்கா, இந்த செய்திக்கு முக்கிய காரணமான ஒரு வசனம் என்ன சொன்னாக்கா, நீதிமொழிகள் 13வது அதிகாரத்தில் நீதிமொழிகள் 13 இந்த வார்த்தை என் உள்ளத்தை அடிக்கடிக்கு வந்து நிற்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன சொன்னாக்கா, நீதிமொழி 13:23 ஏழைகளின் வயல் மிகுதியாய் ஆகாரத்தை விளைவிக்கும். ஏழைகளின் வயல் மிகுதியாய் ஆகாரத்தை விளைவிக்கும். நியாயம் கிடைக்காம கெட்டு போகணும் உண்டு. இது ஏன் இது வயதில் சொல்லியிருக்கான்னு சொல்லி எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் சொன்னால் இப்போ பாருங்கள், நியாயம் கிடைக்கிறதில்ல. அது ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டு நியாயம் பின்னிட்டு போயிட்டு, நீதி பின்னிட்டு போயிட்டு சொல்லிட்டு அநேக நியாயம் கிடைக்காம செத்துடுறாங்க. நியாயம் கிடைக்காம அவசியப்படுறாங்க. இந்த சொத்து பத்து சமாச்சாரத்தில், இந்த கேஸ் விஷயத்தில், சில பணக்காரியங்களை சில பேர் மோசம் போயிடுறாங்க. நியாயம் கிடைக்கிறதில்ல. அப்போ அவங்க கெட்டு போயிடுறாங்க சில பேர். ஹல்லேலூயா. அதே போல் தேவனை தேடாமல், தேவனை காரியங்க ஒப்பு கொடுக்காம அப்படி இருந்து கெட்டு போகிறாங்க சில பேர். பிரசங்க 11 பிரசங்க 12 உன் சரீரமே கெட்டு போகும். உன் சரீரம் கெட்டு போகிறதுக்கு முன்னே உன்னுடைய சரீரத்தை உறுப்புகள்லாம் கெட்டு போகிறது முன்னே தேவனை நினைய சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இதில் பாருங்கள், நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறதும் உண்டு. நியாயம் கிடைக்காமல் சில பேர் நியாயம் கிடைக்காது. எனக்கு கூட அநேக காலத்தில் நியாயம் கிடைக்கல. நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாக்க ஒரு வார்த்தை கூட தேவனுடைய வார்த்தை பேச முடியாது. தாவீது சொல்கிறாரு, நான் எல்லா கண்ணிகளுக்கும் கடந்து போவேன், எல்லாவித வலைகளுக்கும் கண்ணிகளுக்கும் ஆபத்துக்கு நான் கடந்து போவேன்னு சொல்கிறார் தாவீது. சங்கீதம் 144 இருக்கு. அப்போது நம்ம இந்த காரியங்களை பார்த்து நிற்கக்கூடாது, கடந்து போகணும். பிரச்சனையை பார்த்து நிற்கக்கூடாது, நஷ்டத்தை பார்த்து நிற்கக்கூடாது, வியாதிகளை பார்த்து நிற்கக்கூடாது, வறுமை பார்த்து நிற்கக்கூடாது. ஆனால் நம்ம கடந்து போகணும். தேவனுடைய நாமத்தில் கடந்து போவேன். சங்கீதக்காரன் தேவனை முன்னிட்டு நடப்பேன். என்ன சொல்கிறாரு சங்கீதக்காரன்? நான் தேவனை முன்னிட்டு நடப்பேன், தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு நடப்பேன்னு சொல்கிறார்.
நடக்கணும் முன்னே. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு சொல்லிட்டு நினைக்கிறது தேவன் துவப்பார். நான் மிகப்படுத்தி பேசுறதுன்னா நியாயம் கிடைக்காம போகிறவங்க உண்டு சொன்னார். சில இடத்துல பாருங்கள், என்ன சொல்றதில்ல, ஊழியம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்யறாங்க, ஊழியத்துக்கு உதவி செய்கிறாங்க, பெரிய பெரிய குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலை, அவங்களுக்கு பிரச்சனை, நிறைய பிரச்சனைங்க சொல்லினா கூட பிரச்சனை நிறையா இருக்குது. அவங்க காரியங்கள்லாம் கெட்டு போயிருக்கு. அந்த காரியங்களை எப்படி நடத்துன்னு தெரில, நியாயம் கிடைக்கல. கெட்டு போனது ஒன்று, நியாயம் கிடைக்காம இருக்கு. பிள்ளைங்க சமாதானம் காண்பாச்சுனாக்க சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த நியாயம் சொல்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த நியாயம் கிடைக்காம கெட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சர்ச்சில் போய் பாஸ்டர்கிட்ட போய் கேட்டால் கூட அங்கே நியாயம் கிடைக்காது. ஒரு ஊழியக்காரங்க போய் கேட்டால் கூட நியாயம் கிடைக்காது. அப்போது நியாயம் கிடைக்காம கெட்டு போகிறவங்களும் உண்டு சொல்கிறது வசனம். இந்த வார்த்தை ரொம்ப எனக்கு மனசில் ஒரு வருத்தம் வேதனை இருந்தாலும், எப்படி ஆண்டவர் கெட்டு போனாச்சுனாக்கா, தேவனை விசுவாசியாக இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். சங்கீதம் 27:13 என்ன சொல்கிறாரு? நான் கெட்டு போயிருப்பேன். அப்போ தேவனை விசுவாசம் நான் கெட்டு போகாமல் இருக்கும். தேவனை விசுவாசிக்கிறனால கெட்டு போகாமல் இருக்கும். அது இல்லையா? மண்ணாக இருக்குது. மண்ணா என்ன பண்ணாரு? அது கொஞ்சம் ஒரு நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் கெட்டு போகும். அதனால் கெட்டு போகிற விஷயம் நிறையா இருந்தாலும் கெடாத விஷயங்கள் கர்த்தருடைய காரியங்கள். இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசை. இம்மைக்குரியது கெட்டு போனாக்கா மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கு இல்லைங்களா? இம்மையில நம்மளை எத்தையுமே கெடுக்கிறாங்க, நம்மளை மோசம் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் நம்ம சிக்க வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க பிரதான யோசனை நம்ம கெட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் யோசனை. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் என்ன சொல்லியிருக்காரு? நான் மனுஷகுமார் ரட்சிக்க வந்தேன், கெட்டு போன மனுஷகுமார் ரட்சிக்க வந்தேன்னு சொல்ற. மத்தேயுல என்ன சொல்றாரு? அவர் மத்தேயுல என்ன சொல்றாரு? 18 மனுஷகுமாரன் கெட்டு போனது ரட்சிக்க வந்தாராம். மத்தேயு 18:11 மனுஷகுமாரன் கெட்டு போனது ரட்சிக்க வந்தாராம். அப்போ நான் கெட்டு போயிருந்தேன். இன்னைக்கு ஏன் இயேசு உலகத்துக்கு வந்தா சொன்னாக்கா, நிறைய பேர் கெட்டு போட்டாங்க. எப்படி? சாத்தானுடைய தந்திர மந்திரங்களால், சூழ்ச்சியினால. அந்த கெட்டு போன தன்னுடைய ஜனங்களை அவர் ரட்சிக்க வந்தார். அதுதான் வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் கெட்டு போனது ரட்சிக்க வந்தார். அடுத்தது அந்த 18:14 வார்த்தை பார்ப்போம். மத்தேயு 18:14. மத்தேயு 18:14 வார்த்தை வாசிக்கிறேன். பதினெட்டு 14 வாசிக்கிறேன். இவ்விதமாக இந்த சிறியர் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. இவ்விதமாக ஒருவனும் கெட்டுப்போகக்கூடாது, பரலோகத்தில் பிதாவின் சித்தம் அல்ல. அதுதான் அவர் என்ன சொன்னார்? கெட்டு போனது ரட்சிக்க வந்தார் சார். அந்த 11 மனுஷகுமாரன் கெட்டு போனது ரட்சிக்க வந்தார் சொல்லிட்டு இப்படி கீழே சொல்லினே இந்த 14 இவ்விதமாக இந்த சிறியர் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. இயேசஸ். யோவான் 3வது அதிகாரத்தில் யோவான் 3வது அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தை. இல்லை, ஒரு வார்த்தை சொல்லுது. யோவான் 3:14 3:14 தன்னை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு
உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடிக்க அவரை தந்தொருளி இவ்வளாய் உலகத்தை அன்புக்கு வந்தார். ஆனால் தேவ சித்தம் நம்ம கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தேவ சித்தம். ஆனால் பிசாசு என்ன பண்ண நம்ம கெடுக்கிறான், மனுஷன் நமக்கு கெடுக்கிறான். சில காரியம் நம்ம கெடுக்க வைக்குது, சொற்ப மதியம் கெடுக்க வைக்குது, மோசம் போகிறோம், ஏமாற்றப்படுறோம், நயவஞ்சகமாக காரியங்களை மாட்டிக்கிறோம், கண்ணிகளை மாட்டுறோம். எல்லா கண்ணிகளையும் நான் தப்பித்து போகணும்னு சொல்லி தாவி சொல்கிறார். நம்ம காலில் சுருக்கு வைக்கிறாங்க, கண்ணி வைக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் கர்த்தர் நல்லவர். இப்படியாக நான் என்ன சொல்லுதுனாக்கா, ஜீசஸ் சங்கீதம் 9வது அதிகாரத்தில் அது எனக்கு ஒரு பிடித்த ஒரு வார்த்தை இருக்குது. சங்கீதம் 9 ஒரு வார்த்தை இருக்குது. நான் பல மாதங்களுக்கு வருஷங்களுக்கு முன்னே இந்த பகுதியை நான் செய்தியாக கொடுத்துருக்கேன். சங்கீதம் 9 18வது வார்த்தை, எளியவன் என்றைக்கும் மறைக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டக்கூடிய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இங்கே என்ன சொல்லி, எளியவன் என்றென்றைக்கும் மறைக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகுது. அப்போது சிறுமைப்பட்ட நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு, கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், அது கெட்டு போவாங்க. மற்ற மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது நம்ம கெட்டு போகிறோம், மற்ற நம்பும் போது நம்ம கெட்டு போயிடும். ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அந்த நம்பிக்கை கெடுறதில்ல ஒரு நாள். ஹல்லேலூயா. நம்பிக்கை கெட்டு போனால் கூட நம்பிக்கை தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், மறுபடியும் நம்மளை எழுப்புவார். ஹல்லேலூயா. எழுந்திருக்கிறதுலையோ சொல்கிறார். அப்போ நீதிமான எத்தையும் 7 முறை விழுந்தால் எழுந்திருப்பான்னு சொல்கிறார். ஆண்டவர் கெட்டு போனதை ரசிக்க வந்தார். ஹல்லேலூயா. லாசரு மரித்து 3 நாள் ஆச்சு, கெட்டு போயிருக்குமே சொல்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, லாசரை எழுப்புறாரு. சர்வ வல்லமுள்ள தேவன், இயற்கை அப்பாற்பட்ட வல்லமை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால ஜீசஸ் ஏசாயா 35வது அதிகாரம் இதில் இதே சங்கீதம் 9 இன்னும் 2 வார்த்தை இருக்கு. சங்கீதம் 9:9வது வசனம் 10வது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலத்தில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே உம்மை தேடுகள் நீ கைவிடுகிற, அதெல்லாம் உன் நாமத்தை அறிந்திருக்கும் நம்பியிருப்பார்கள். அப்போ இங்கே நம்பியிருப்பாங்க. அங்கே என்ன சொல்கிறது, சிறுமைப்பட்டவன் நம்பிக்கை ஒருபோது கெட்டு போவதில்லை சொல்லப்பட்டு. கர்த்தர் நல்லவர். ஏசாயா 35வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை பார்த்தோம். ஏசாயா 35. ஏசாயா 35. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் முக்கியப்படுத்தி பேசுறது, நியாயம் கிடைக்காம கெட்டு போகிறாங்க. அதை தான் எனக்கும் நியாயம் கிடைக்கல. நான் என்னுடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் விட்டுட்டு வந்தேன். வக்கீல்கிட்ட போனால் வக்கீல் காசு வாங்கி கேஸை நடத்தலை. நான் ஒரு கேஸு காசு கிட்டேன், அவன் ஒரு வாய்தா வாங்கிட்டு இருக்கான். அப்போ அதனால் நான் தான் கெட்டு போனேன். 1.25 லட்ச ரூபாய் போயிடுச்சு. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தை எத்தனை வக்கீல் இருக்காங்க, எந்த வக்கீலும் உதவி செய்யலை. எல்லாம் பணத்தில் தான் இருக்காங்க. அல்லேலூயா. நான் எல்லாரையும் சொல்ல, என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு யாரும் உதவி செய்யலை, கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்தார். இப்போ நான் என்ன பண்ணேன், கேஸ் போடுறதில்ல, வக்கீலை போய் தேடுறதில்ல, எந்த காரியம் செய்ய, கர்த்தர்கிட்ட பாரத்தை போட்டு கம்முன்னு உட்காந்துருக்கேன் சமாதானமாக. ஆனால் நியாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். கண்டிப்பாக நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. 35:8 நான் வாசிக்கிறேன். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்தவை எனப்படும். தீட்டுப்பட்டவர்கள் நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவங்க பேதியாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்து வந்தோன்னா திசை கெட்டு போவதில்லை. அங்கே என்ன சொல்கிறது,
வேதியாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. திசை கெட்டு போவதில்லை, எந்த விதத்திலும் கெட்டு போவதில்லை சொல்லிட்டு வசனம் சொல்லுது. சிறுமப்பட்ட நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அருமையான வார்த்தைங்க, தேவ வார்த்தைங்க. அடுத்த வார்த்தை நான் கடந்து போவோம். சங்கீதம் 53வது சங்கீதத்தில், சங்கீதம் 53, சங்கீதம் 53ல் 1, 2, 3, சங்கீதம் 53, சாரி, சங்கீதம் 53ல், தேவன் இல்லை என மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான காரியங்களை அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை. தேவனை தேடுக உணர்வுகளும் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் மனுபுத்திரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்ய இல்லை, ஒருவனாகவும் இல்லை. ஏகமாய் கெட்டு போனார்களாம். ஹல்லேலூயா. மனுஷனுடைய குணமே ஒருத்தர் அழிச்சி வாங்கினு நினைக்கிறாங்க. ஒருத்தன் காட்டி கொடுத்து ஒருத்தன் கொலை பண்ணி ஒருத்தன் ஏமாற்றி வாங்கின, அது ஒரு எண்ணங்கள் இருக்குது. அது பிசாசுடைய எண்ணங்கள். ஹல்லேலூயா. அடுத்து சொல்கிறார், அதில் 53ல் அடுத்து சொல்கிறார், அவர்கள் எல்லோரும் வழி விலகி ஏகமாக கெட்டு பண்ணாங்க. நன்மை செய்ய இல்லை, ஒரு நாள் இல்லை. அதனால் அதே வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தை என்ன சொன்னாக்கா, நீதிமொழிகள் 21:8, நீதிமொழிகள் 21:8, நீதிமொழி 21:28, சாரி, நீதிமொழி 21:28 நான் வாசிக்கிறேன். பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான். அநேக சாட்சிகள் இந்த காலத்தில் பொய்யாக தான் இருக்குது. பொய் கேஸ் போடுறாங்க. ஹல்லேலூயா. அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவனை பொய் கேஸ் போடுறாங்க. ஹல்லேலூயா. அது என்ன காரணம்? அதான் சொல்கிறாரு, பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான். செவி கொடுக்கணும், எப்பொழுதும் பேசத்தக்கவன் அவன். பொய் சாட்சி சொல்கிறவன் கெட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜீசஸ். யோபு 29, யோபு 29, 13வது வார்த்தையை வாசிக்கிறேன். கெட்டு போக இருந்தவனுடைய ஆசை என்மேல் வந்தது. யோபு சொல்கிறாரு, கெட்டு போகிறனுடைய ஆசை என்மேல் வந்தது சொல்கிறாரு. சில பேர் கெட்டு போகிற ஆசீர்வாதம், கெட்டு போகிற ஆசீர்வாதம் வச்சுருக்காங்க. நல்ல ஆசீர்வாதம் வேணாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்ல ஆசீர்வாதம் நமக்கு வந்தது. கெட்டு போகிற ஆசீர்வாதம் என்மேல் வந்தது. ஹல்லேலூயா. இது எப்படி நீங்கள் புரிஞ்சுங்க? கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது. விதவியின் இருதயத்தை கம்பீரம் பண்ணினேன். அப்போ நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகமாய் இருந்தது. நான் குருடனுக்கு கண்ணும் செப்பானி காலமாக இருந்தேன். நான் எளியோருக்கு தகப்பாக இருந்தேன். அறியாத வகைக்க ஆராய்ந்து பார்த்தேன். இப்படி அநேக காரியங்கள் சொல்லிக்கினே வராரு. ஆனால் இங்கே நான் முக்கியப்படுறது நியாயம் கிடைக்காம கெட்டு போக முடியும். இன்றைக்கி எத்தனையோ கிறிஸ்தவன் நியாயம் கிடைக்காம இருக்காங்க. கல்யாண விஷயங்களில், கொடுக்கல் வாங்கல, பண விஷயங்களில். நானும் தான், எனக்கும் இருக்குது பிரச்சனை. இருந்தாலும் நான் கர்த்தரை நோக்கி பார்க்குறேன், மாறும் சொல்லிட்டேன், விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசி இருந்தால் தானே கெட்டு போயிருப்பேன்னு சொல்கிறாரு சங்கீதக்காரன் 27:3. நான் விசுவாசம் அதை கெட்டு போகாமல் இருக்கேன் நான். ஹல்லேலூயா. நான் எல்லாருடைய காரியங்களும் சுந்தரையா சொல்லுவார், நீ பூமியில் ₹1 கடன் பட்டு இருந்தால் கூட நீ பரலோகம் போது அந்த ₹1 பிடிச்சி ஒன்று வலிக்குன்னு சொல்லுவார். நான் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் எல்லா கடனையும் தீர்க்கணும் ஆண்டவரே, கடன் இல்லாத வாழ்க்கையாக இருக்குன்னு ஆண்டவரே. என் எண்ணம் அதான், நான் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்கிறாரு?
உபகாமம் 28வது அதிகாரம். உபகாமம் 28வது அதிகாரம். அதில் 20வது வார்த்தை வாசிக்கிறேன் நான். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரக நிமித்தம் சீக்கிரமாய் கெட்டு போய் அழிவு மட்டும் நான் கையிட்டு செய்கிற எல்லாவற்றும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கா? என்னை விட்டு விலகி செய்தவர் உன் துர்க்கிரக நிமித்தம். சில பேர் என்ன பண்ண, தேவனை விட்டு விலகி துர்க்கிரக செய்வாங்க, பொல்லாத காரியங்கள் செய்வாங்க. அல்லேலூயா. அப்படி செய்யும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேடையும் வர பண்ணுவார். 3 விதமான காரியங்கள் வர பண்ணுறாரு. ஒன்று என்ன? சாபம், சஞ்சலம், கேட்டையும் வர பண்ணுவேன். ஆனால் தேவனுக்கு பயந்து இருப்பாங்க, நன்றாக இருப்பாங்க சொல்லிட்டு பிரசங்கி 8:12 சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கு பயந்து இருக்கிறவர்கள் நன்றாக இருப்பார்கள். பிரசங்கி 8:12 சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம கெட்டு போகாமல் இருக்கணும். கர்த்தருடைய கருத்தில் வேணும். கர்த்தரை விசுவாசிக்கணும். ஜீவனுள்ள தேசத்தில் கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொன்னாக்கா கர்த்தரை விசுவாசிக்கணும். ஆனால் ஒன்று தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சொல்லப்பட்டிருக்கு. நியாயம் கிடைக்காம கெட்டு போகும் இப்படியும் சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழியில். ஆனால் அங்கே லூக்கா 1:37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சொல்கிறார். யோபு 42:2 சொல்ல தேவரை சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்து தடைப்படாது சொல்கிறோம். ஆனால் தேவனுக்குள்ளே இருக்கும்போது நம்ம கெட்டு போக மாட்டோம். நியாயம் கிடைக்கும். நியாயம் கிடைக்காம போனால் கூட அது நமக்கு நியாயமாக எண்ணப்படும். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் நம்ம நியாயம் கிடைக்காது. ஆனால் நம்ம நியாயாதிபதி நம்மோடு இருக்கார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. அடுத்த காரியம் பார்ப்போம். யாத்திராகமம் 8வது அதிகாரம். யாத்திராகமம் 8வது அதிகாரத்தில் யாத்திராகமம் 8வது அதிகாரம் 24வது வார்த்தை வாசிக்கிறேன். அப்படியே கர்த்தர் செய்தார். மகாத்ரான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவர் ஊழியக்கார வீட்டுகளிலும் எகிப்து தேசம் முழுவதும் வந்தது. ஒன்றுக்கு நாள் தேசம் கெட்டு போயிற்று. சில சமயம் தேவன் நமக்கு கேடுக்கு ஒப்பு கொடுக்காதபடி நம்ம இருக்கணும். நம்ம நீதி நியாயமாக நடக்கும்போது நம்ம கெட்டு போக மாட்டோம். மற்ற பார்வை நம்ம கெட்டு போனால் தேவனுடைய பார்வையில் நம்ம நீதியாக இருப்போம், கெட்டு போகாமல் இருப்போம். அதுதான் ரகசியம். நான் கூட பார்க்குறேன், காசு இருக்கிறவங்க கொஞ்சம் நெஞ்சு வலியோ கொஞ்சம் கால் வலியோ வந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடறாங்க. எல்லாம் ஸ்கான் எடுக்கிறாங்க. இப்போ கூட ஒரு பாஸ்டர் போனார், ஸ்கேன் எடுத்தார். எவ்வளோ ஆச்சு? 1 லட்சம் மேலே இருக்கும். கொரோனா சில பாஸ்டர் போனாங்க, 48 லட்சம், 50 லட்சம், பணக்காரங்களாம் 10 லட்சம், 20 லட்சம். ஆனால் நான் என்னை பெருமைப்பட்டு சொல்லுவேன், என்கிட்ட இல்லாதனால கம்முன்னு இருப்பேன். அப்படின்னா வந்த நோய் அப்படியே திரும்பி போயிடும். கர்த்தரை நம்புற நேரத்தில் அது திரும்பிடும், நம்ம சுகம் உண்டாகும். வழி இல்லை, கர்த்தர் தான் வழி. கர்த்தரை நம்பியிருக்கோம், வேறு வழி கிடையாது. சொல்கிற நேரத்தில் பலன் உள்ளவனாக காய்க்கலாம், பலன் இல்லாதவனுக்கு உதவி செய்து லேசான காரியம். வசனம் எப்படி சொல்கிறது? பலன் உள்ளவனாக காய்க்கலாம், பலன் இல்லாதவனாக உதவி செய்வது லேசான காரியம் இருக்குது. ஹல்லேலூயா. அது அப்போது ஜீசஸ். சங்கீதம் 73 சங்கீதம் 73 சங்கீதம் 73 துர்மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 73 8வது வார்த்தை. அவங்க சீர்கட்டு போய் அகந்தியாய் கொடுமை பேசுகிறார்கள், அவங்க இருமாப்பாய் பேசுகிறார்கள். இங்கே துர்மார்க்கம் அப்படி சொல்லப்பட்டவன் சீர்கட்டு. அவன் துர்மார்க்கம் கெட்டு போவன் தானே, அர்த்தம் கெடுக்கிறது தானே துர்மார்க்கம். சண்டாளன் ஆளும் போது துர்மார்க்கம் சுற்றி தருவான்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லப்பட்டிருக்கு.
சண்டாளன் ஆளும்போது, ஒரு சண்டாள ராஜா ஆளும்போது அவனுக்கு கீழே துர்மார்க்கம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ ராஜா கண்டுப்பாரா? ராஜாவே சண்டாளன் சொன்னாங்க, துர்மார்க்கன் எப்படி ராஜா வந்து கண்டிப்பாரு? நான் ஒரு அதிகாரிக்கிட்ட ஒரு பெரிய இடத்துல வேலை செஞ்சுன்னு இருந்தேன். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னாக்கா, ஒரு மேனேஜர் வந்து தப்பு பண்ணுறது போய் நான் முதலாளிகிட்ட சொன்னேன், ஐயா இப்படி தப்பு பண்ணுறாரு சொன்னேன். முதலாளி என்ன பண்ணி என்னை கூப்பிட்டு ஆஃபீஸ் கூப்பிட்டு 3 மாதம் சம்பளம் கொடுத்து நீ 3 மாதம் பொறுத்து வா சொல்லிட்டார். எனக்கு ஒன்றும் புரியல. சரி சம்பளம் வாங்கி வந்துட்டு நான் 3 மாதம் வேறு இடத்துல வேலை செஞ்சு ஒரு 3 மாதம் பொறுத்து போனாக்கா என்னை சேர்த்துக்கல. அப்போ சில பேர் சொன்னாங்க, என்னங்க விஷயம் சொல்லிட்டு கேட்டாக்கா, சில பேர் ரகசியம் சொன்னாங்க, ஏன்பா நீ மேனேஜர் திருடுறது ஓனர்கிட்ட சொல்லு, அப்போ ஓனர் திருடுறது போய் எங்கேயாவது சொல்லு ஒன்று நிற்க வச்சுட்டாங்க பாஸ். அப்போது சண்டாளை குத்தி துர்மார்க்கம் வந்து விசனப்பட மாட்டான், துர்மார்க்கம் குத்தி சண்டாளன் விசனப்பட்டான். 2 பேரும் கேட்டுக்க மாட்டாங்க. என்ன தப்பு பண்ணாலும் சரி, யாரை கெடுத்தாலும் சரி, யாரை கொலை பண்ணாலும், யாரை கற்பழிச்சாலும் கேஸ் கிடையாது. ஆனால் அவங்க நிமித்தம் மொத்தம் கெட்டு போகிறாங்கல்ல, நல்லவங்கெல்லாம் கெட்டு போகிறாங்களே. நல்லவங்க கெடுத்த காரணமே அவங்க தானே, துர்மார்க்கம் தானே. நீதிமொழி 16:3 இருக்கு, கர்த்தர் எல்லாவற்றையும் தமக்காக படுத்தார், தீங்கு நாளுக்காக துர்மார்க்கம் உண்டாக்கினார். அப்போ துர்மார்க்கம் வராசோ தீங்கு வந்துச்சு சொல்லிட்டு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் கடந்து போக அடுத்த காரியங்கள் சொல்லுறது நான் சுருக்கமாக கடந்து போகிறேன். நிறைய காரியங்கள் இருந்தால் கூட ஜீசஸ். இப்போது எரேமியா 18ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. நான் அடிக்கடிக்கு இதை தியானம் பண்ணி வாசிப்பேன், அது வாசிக்கிறேன். எரேமியா 18 நீங்கள் வாசிங்க. அதில் சில 4வது வார்த்தையும் பார்த்தேன், குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு. குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு. சில பாருங்கள், சில பிறக்கிற குழந்தைங்க கெட்டு போய் பிறக்கும், செத்து போய் பிறக்கும், கை கால் ஊனமாக பிறக்கும். நம்ம என்ன செய்ய முடியாது, தேவன் தான் எல்லாம். இந்த பூமியில் பார்க்க ஒவ்வொன்றும் தேவன் இருக்காரா இல்லையா சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வரும், அவநம்பிக்கை வரும். மிருகங்களுக்கு சாப்பிட தீனி இல்லை, சில மனுஷங்களுக்கு தீனி இல்லை, படுக்க இடம் இல்லை, வீடு வாசல் இல்லை, இப்படியே நிறைய காரியங்கள் சொல்லினே போகலாம். நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல. வலியவன் என்ன பண்ணுறான், எளியவனை அடிக்கிறான், பலசாலி பலம் இல்லாதவன் அடிக்கிறான். இப்படி நடக்குது, நிறைய காரியங்கள் நடக்குது. அதிகாரி துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, தேவைக்கு மிஞ்சி காசை சேர்க்குறாங்க. அதுவும் வசனம் இருக்குது, தங்களுக்கு கேடு உண்டாங்கபடியாக சேர்த்து வைக்கிறது பிரசங்க சொல்கிறாரு. சில பேர் சேர்த்து வைக்கணும், பணத்தை கோடிக்கணக்காக சேர்த்துவாங்க, லட்சக்கணக்காக சொல்லுவாங்க, கடைசியில் கேடு வந்துடுமா அவங்களுக்கு. ஹல்லேலூயா. நடக்குது. எல்லாத்தையும் வெளிரங்கமாக பேசினாக்கா முடியாது. வெளிரங்கமாக பேசினா என்னை குறித்து நீ பேசுகிற சொல்லுவாங்க. வசனம் இது எல்லாருக்கும் பொதுவான வசனம். பைபிள் வந்து எல்லாருக்கும் பொது, எல்லா மதத்தினருக்கும் இதில் இருக்காங்க. எல்லா பெரிய பெரிய ஆட்கள், விவேகானந்தர்லேருந்து மகாத்மா காந்தி வரைக்கும் இந்த பைபிள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க இந்த பைபிளை பற்றி தெரியல. அவங்களுக்கு என்ன தெரியுமா, ஏதோ எப்படி சொல்லுவாங்க, அடியாட்கள் சொல்லுவாங்க, அவங்க பணம் கொடுத்து செய்யாது. அவனுக்கு தெரியாது பணம் கொடுத்தா என்னென்ன செய்வாங்க. அவங்க அந்த போதை, அவங்க பிரெயின் வாஷ் பண்ணுறது. கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்கள், குயவன் வளர்ந்து கொண்ட மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிட்டு, அப்போது அது திருத்தமாக செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அது திரும்ப வேறொரு பண்டமாக வளைந்தான். அப்போ தேவன் கருத்தில் நம்ம கொடுத்தாக்கா கெட்டு போனது என்ன பண்ண நல்லா பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்கு, நம்மளால முடியாத காரியங்கள் தேவனுடைய கருத்தில் தரணும். இதுதான் ரகசியம்.
அப்போது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டார் களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாக, ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக சொன்ன மாத்திரத்தை நான் விரோதமாக பேசின அந்த ஜாதியா தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால், நானும் அவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். நீ செய்தனாக்கா செய்யாதபடி தான் அவனும் மனம் மாறிடுவான். தேவன் உனக்கு தீங்கு செய்ய மாட்டார். இங்கே என்ன பண்ண சொல்லுது, 8வது எரேமியா 18:8 நான் விரோதமாக பேசின இந்த ஜாதியா தங்கள் தீங்கை விட்டு திரும்பினார். அப்போ தீங்கு செய்து விட்டுன்னு, பொல்லாப்பு செய்து விட்டுன்னு, கேடுபாடு செய்து விட்டுன்னு. சில பேர் கேடுப்பானா இருதயம் இருக்கு, கேடுப்பான துர்மார்க்கனுக்கு தீங்கு செய்யாதவனு தூக்கம் வராதான். வசனம் இருக்கு. சில பேருக்கு தூக்கம் வரலைங்க சார். அப்போது நீ ஒரு நான் என்ன சொல்கிறேன், உனக்கு தூக்கம் வரல சார், நல்லது நினைக்கணும், நல்லது படிக்கணும், நல்லது பார்க்கணும். நீ கண்ணதை நினச்சின்னாக்கா எப்படி தூக்கம் வரும்? நீதிமொழி 24:9 சொல்லுது, தீய நோக்கமே பாவம், தீய சிந்தனை, தீய நோக்கம். அது நீ நினைக்க நான் உனக்கு அந்த தூக்கம் கலைஞ்சிடும். ஆனதையா மற்ற தேவன் கொடுக்குற நித்திரை ரொம்ப இன்பமாக இருக்குங்க. சரி, கர்த்தர் நல்லவர். அதனால் நம்ம தேவனோட கருத்தில் ஒப்பு, நமக்கு கெட்டு போகாதபடி தேவனுடைய கருத்தில் நம்ம வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா கூட அந்த வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கார் கர்த்தர். ஹல்லேலூயா. நான் கெட்டு போய் தான் வந்தேன், என்னை மாற்றினார் கர்த்தர். எவ்வளோ அதிசயங்க, அற்புதமானவர். எனக்கு யார் என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? என்னை இது போல் திருத்த முடியுமா? என்னை இது போல் வெள்ளைச்சட்டை போட்டு உட்கார வைப்பாராங்க யாராவது? இந்த வயசு என்னை பேலன் கொடுத்து என்னை பேச வைக்கிறாரு, இந்த வேதத்தை என்னை சொல்லி கொடுத்தாரு, படிப்பறியாதவனுக்கு இந்த காரியத்தை செய்தார. ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நீங்கள் கெட்டு போங்க நினைக்காதீங்க. கரெக்டாக கெட்டு போனது வச்சுக்கு வந்து உங்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. கெட்டு போன திரும்ப என்ன பண்ணுவார்? மண்பாண்டத்தை நல்லதாக்குவார். கர்த்தர் நல்லவர். அநேக காரியங்கள் இருக்குது. ஒரு காரியம் மல்கியாவில் சகேரியாவில் வந்து எரேமியா, நான் முடிக்கிறேன். எரேமியா 49:7. எரேமியா 49:7. நான் இன்னும் 2 வார்த்தை பேசி முடிக்கிறேன். எரேமியா 49 7வது வார்த்தை. யோதமை குறித்து சேனையின் கர்த்தர் சொல்வது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானம் இல்லையோ, ஆலோசனை விவேகளை விட்டு அழிந்ததோ, அவருடைய ஞானம் கெட்டு போயிட்டுரும். கேட்குறா, சில பேர் ஞானிங்க இருக்காங்க, கெட்டு போகாதான் இருக்காங்க. அவங்க உலகத்தில் வந்து அதிகமாக வந்து ஈடுபாடு பண்ண மாட்டாங்க, ஒதுங்கியே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போது விவேகளை விட்டு அழிந்ததோ, அவர்களுடைய ஞானம் கெட்டு போயிட்டு வச்சாங்க. ஞானம் கெட்டு போல. இன்னொரு வார்த்தை பார்ப்போம். எரேமியா 48:8. எரேமியா 48:8 ஒரு வார்த்தை பார்ப்போம். பாயாக்கணும் எல்லா பட்டயங்கள் மேலும் வருவான், ஒரு பட்டணமும் தப்பி போவதில்லை. பள்ளத்தாக்கெல்லாம் கெட்டு போகும், சமலை பூமி அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, அடுத்தது விஷயம் என்ன சொன்னாக்கா, சகேரியில் ஒரு வார்த்தை பார்க்கலாம். சகேரியா 14:12 வார்த்தையை சொல்கிறாரு. கர்த்தர் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜாதியிலும் கர்த்தர் வாதியாவது. பாருங்கள், எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜாதியும் கர்த்தர் வாதியான அவர்கள் காதொன்றை நிற்கையிலும் அவர்கள் சதை அழிந்து போகும்.
அல்லேலூயா. இப்போ கூட நான் வந்து உலகக்காரங்க பேசுறதை வேதக்காரங்க பேசுறதை நான் விரும்புகிறேன். சில பேர் வந்து ஊழியக்காரங்க இஸ்ரேல் யாருக்கு சொந்தம் அது இது இஸ்ரேலை பற்றி நம்ம தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. எனக்கு அந்த வேலை கிடையாது. வசனம் இருக்குது, அதை சொல்கிறேன், கேளுங்க. அவர் சொல்கிறார், இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களும் கர்த்தர் வாதிக்கும் வாதியாவது. அவர் கால் ஒன்று நின்றாலும் அவருடைய சதை அழிந்து போகும். அவங்க கண்கள் தங்கள் குய்களே கெட்டு போகும். அவங்க நாவு அவர் வாயிலே அழுகி போகுமா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மல்கியா 1வது அதிகாரத்தில் 14வது வார்த்தை வாசிக்கிறேன் நான். 1:14. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடசம் சபிக்கப்பட்டவன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கெட்டு போனது ஆண்டருக்கு தரீங்களே. அதுதான் முதல்ல சொல்கிறாரு, அதிபதிக்கு கூட ஏற்றுக்காரா? ஒரு ஒரு ஊழியக்காரர் ஒரு இல்லாதவங்க கெட்டு போனதை கொடுக்காதீங்க, நல்லதை கொடுங்க சாப்பிட்றதுக்கு. ஒருத்தன் பசியாக இருந்தால் நல்லது கொடுங்க, கெட்டு போன கொடுக்காதீங்க. இங்கே சொல்கிறாரு, இது நிறையா இருக்குது. இந்த மல்கியா ஒன்றில் நிறையா காரிங்க. ஆனால் இந்த 14 வார்த்தை, தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிட கபடஸ்தன் சபிக்கப்பட்டான். என் நாமம் ஜாதிக்குள்ளே பயங்கரமாக இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகள் சொல்கிறார். அப்போ கெட்டு போனதை வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நல்லதை கொடுக்கணும். அதனால் நான் திரும்ப திரும்ப அநேக காரியங்கள் இருந்தாலும் சில பேர் என்ன பண்ண புத்தி கெட்டு போகவும் போடப்பட்டிருக்கு. அப்போது ஆண்டவர் எரேமியா 13 கெட்டு போக பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஒன்றுக்கும் உதவாமல் கெட்டு போகுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 13:7. எரேமியா 13:9 கெட்டு போக பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை கடைசியாக ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னாக்கா, லூக்கா 13வது வார்த்தை வாசித்து நான் முடிக்க பார்க்குறேன். லூக்கா 13. சில பேர் தாங்கள் மேன்மையாக நினைக்கிறாங்க, அதை குறித்து இங்கே கர்த்தர் பேசாது. லூக்கா 13 பிலாத்து சில கலியருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையில் அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தி அவர்களுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரத்யேகமாக அந்த கலியருக்கு அப்படிப்பட்டவர்கள் சம்பவித்தனால மற்ற எல்லா கலியரையும் பார்க்கணும் அவர்கள் பாவிகளாக இருந்தால் என்று நினைக்கிறீர்களோ, அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். இங்கே சீலோம் வந்து கோபுரம் விழுந்துச்சு. இவங்க நினைக்க அவங்களுக்கு கெட்டு போகணும், கெட்டு போல. நீ மனம் திரும்பாத போனால் நீயும் கெட்டு போக சொல்கிறார். இதுக்கு ஒத்த வாக்கியம் எங்கே இருக்கு சொன்னாக்கா, இயேசு என்ற அர்த்தம் எரேமியா 7:14 இருக்கு. அது நான் படிக்கிறேன். அப்போ சொல்கிறாரு, சீலோமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரும் அவர்களுக்கு குற்றவாளிகள் என்று நினைக்கிறீர்களோ, அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அவங்க சொத்துட்டாங்க, இவங்க அப்படி சொல்கிறத விட நீ மனம் திரும்ப சொல்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறது, இந்த பிரசங்க எரேமியா 7வது அதிகாரத்தில் இந்த செல்வம் குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, இந்த வேத ரகசியங்கள் வந்து என்னால் கூட சரியாக விவரித்து சொல்ல முடியாது. தேவன் சொல்கிறது சொல்கிறேன், விவரித்து சொல்லணும் தான் ஒரு நாள் பூரா ஆகும். அல்லேலூயா. ஆனால் இப்போ மறுபடியும் இங்கே என்ன சொல்லப்பட்டது பாருங்கள். 7:14 என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாவுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல செய்வேன். அல்லேலூயா. சீலோ வெட்டு போய் விழுந்துச்சு, அவங்களெல்லாம் இது வந்து இவங்க நியாயத்தில் இருக்கிறாங்க. நியாயத்தில் இருக்கிறதில்ல. தேவன் சில காரியங்கள் செய்வார், சில காரியங்கள் செய்ய மாட்டார். அவரிடத்தில் நன்மையும் தீமையும் இருக்குது. அதான் சொல்ல யோபு, அவரிடத்தில் நன்மை பெற்ற நான் தீமை பெறக்கூடாதுன்னு சொல்கிறார். மரணம் ஜீவனம் அவர் கருத்தில் இருக்குது, ஆசீர்வாதம் சாபம் அவர் கருத்தில் இருக்குது.
எல்லாமே அவர் கருத்தில் இருந்து தானே வருது. ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறாரு, கர்த்தாவே 1:4-21 உன் கருத்தை வாங்க உமக்கே கொடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் விஷயம் நிறைய காரியங்கள் இருந்தாங்க. ஜீசஸ் ஒன்று கொஞ்சம் 8:13 1 கொஞ்சம் 8:11 பார்த்து முடிக்கணும் ஆசை. 1 கொஞ்சம் 8:11 வாசிக்கிறேன் கேளுங்க. மெயின் சப்ஜெக்ட் என்னன்னாக்கா நியாயம் கிடைக்காம கெட்டு போகிறோங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துலாம் 53 எழுதி வச்சுருக்கேன் நான். அதனால் இந்த சுருக்கமாக பேச நிறைய வார்த்தைங்க இருக்குது. இதுதான் நான் சுருக்கமாக பேசுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஏசியா 59:14, ஏசியா 59:15-16 இருக்குது. ஏசியா 40:27 இதில் இந்த கெட்டு போகக்கூடிய காரியங்கள் குறித்து இந்த வேதம் விளக்குகிறது. அப்போ இதில் பாருங்கள், 8:11 வாசிக்கிறேன். 1 கொஞ்சம் 8:11 வாசிக்கிறேன். பலமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாம், அவனுக்கு கிறிஸ்து மரித்தாரேன். ஒரு பலவீனம் இருக்கான்னு சொன்னாக்கா, பலமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா, அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரேன். அப்போ எல்லாருக்காக கிறிஸ்து மரித்திருக்காரு. நீ நல்லவன் கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. கெட்டு போனது தான் மனுஷகுமார் ரட்சிக்கு வந்தார். நீ மற்றவங்களை கெட்டவங்க சுட்டு விட்டுடக்கூடாது. அவங்க நன்மை செய்யணும். நியாயம் கிடைக்காம போனதுக்கு நன்மை செய்யணும், நீதி செய்யணும், உதவி செய்யணும், இரக்கம் செய்யணும். இப்படி அநேக காரியம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.